ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டானிஷா யூ. இந்த வீடியோல எங்களோட 15 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையடி, கண்ணாடி போன்ற பிம்பம் ஆடுதடி. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட யூஜி ஃபினிஷ் பண்ணிட்டு டிப்ளமா கோர்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் எங்கள் வீட்டில் அலையன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வந்துச்சுன்ட்டு எனக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டு எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நீ மெயில் செக் பண்ணி பாரு, மாப்பிள்ளையோட ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸும் என்கிட்ட கேட்டாங்க பிடிச்சிருக்கான்ட்டு. நானும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே சேம் தான் சிவா வீட்லையும் நடந்துச்சு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஃபோட்டோ காமிச்சு, அப்புறம் சிவாக்கு பிடிச்சி அவர் வந்து அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி, அப்புறம் 2 பேரண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணி பொண்ணு பார்க்குற செரிமனிக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த பொண்ணு பார்க்குற செரிமனி என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 2009 நவம்பர் 1. அப்போ பார்த்து எனக்கு வந்து செமிஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து நவம்பர் 1 வந்து சண்டே இருந்ததால அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, கிளம்பி வா, இது வந்து வீக்கெண்டில் தான் நடக்க போகுது, ஸோ நீ இதை முடிச்சுட்டு திருப்பி காலேஜுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் சாட்டர்டே கிளம்பி வந்தேன். அண்ட் சண்டே தான் இந்த செரிமனி நடக்க இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபோட்டோ எக்ஸ்சேஞ்ச்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரோட ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்தாங்க. அதில் நல்லாவே பொருத்தம் இருந்ததால தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்கே நாங்கள் போனோம். அண்ட் கம்மிங் பேக் டு பொண்ணு பார்க்குற செரிமனி, ஆஸ் யூஷுவல் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருந்த மாதிரி அதே நர்வஸ்னஸ் எனக்கும் இருந்துச்சு தான். பட் சிவாவோட ஃபேமிலியில எல்லாரும் கொஞ்ச நேரத்துல நல்லா பேசி அப்புறம் எல்லாரும் கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம். அவர் பெரியவங்க எல்லாம் பேசி ஓரளவுக்கு ஓகேன்ற ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்னையும் சிவாவையும் தனியா பேச வச்சாங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் எங்க ஃபேமிலிக்கும் டைம் தேவைப்பட்டுச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றதுக்கு. ஸோ 2 ஃபேமிலிக்கும் எல்லாமே பிடிச்சி போனதால நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்டோட பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்குற செரிமனிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் வந்து காலேஜுக்கு போயிட்டேன் என்னோட செமஸ்டர் எக்ஸாம்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு. அண்ட் அப்புறம் என்கேஜ்மெண்ட்டோட டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒன்ஸ் என்கேஜ்மெண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிவா என்ன பண்ணார்னா, எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி என்னோட கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்காரு. எங்கள் அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து உன்னோட நம்பர் வாங்கியிருக்காங்க, உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க அம்மா. ஸோ ஐ வாஸ் ரெடி, ஓகே, அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிஸ் கால். அந்த டைம்ல கரெக்டா ஒரு அன்னோன் நம்பர் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஓகே இது சிவாவா தான் இருக்கும்ட்டு நான் கெஸ் பண்ணேன். அந்த டைம்ல வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஸோ அந்த மாப்பிள்ள தான் எனக்கு ஃபோன் பண்றாருன்ட்டு. இதை தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸு கால் வந்தவும் என்ன வந்து அட்டென்ட் பண்ணவே விடலை. ஃபோனை வாங்கிட்டு பயங்கரமா கலாய்ச்சி விட்டுட்டாங்க சிவாவை. அண்ட் சிவா வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோன் காலை பத்தி சொல்லுவாரு, நான் அந்த இன்சிடென்ட்டை மறக்கவே முடியாதுன்ட்டு. அந்த அளவுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை ஓட்டி தள்ளிட்டாங்க. அண்ட் தட் வாஸ் அ வெரி குட் மெமரி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்லாம் பண்ணணும்ட்டு அவங்களோட ஃபேமிலி ஒசூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் விழுப்புரத்துல இருந்து கிளம்பி சென்னைக்கு போனோம். அண்ட் சிவா வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து என் நம்பர் வாங்கினதுலேருந்தே நாங்கள் ஃபோன் கால்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எங்களோட என்கேஜ்மெண்ட் பாண்டிச்சேரியில ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அண்ட் எங்களோட என்கேஜ்மெண்ட் எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர் 6, 2009. அண்ட் கண்டிப்பா இந்த டேட்ஸ்ல சிவாக்கு ஞாபகமே இருக்காது, தட் இஸ் ஃபார் ஷுர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதுல ஒரு காமெடி நடந்துச்சு, அது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, 2 ஃபேமிலியும் மியூச்சுவலா பேசி ஐயர் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மார்ச் 25 மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க.
அப்புறமா சிவா வீட்ல இருந்து என்னாச்சுன்னா கால் பண்ணிட்டு கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஏதாவது டேட் பார்க்க முடியுமான்ட்டு. அப்போ என்னோட பேரண்ட்ஸ் கூட கேட்டாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அத்தைலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல மார்ச்லனா ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்லலாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே டேட் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் திருப்பி எங்க அப்பா அம்மா போய் ஐயர்கிட்ட எல்லாம் கேட்டு செஞ்சு ஃபைனலா ஃபெப் 25th அப்படின்ற டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு காதல் கடிதம் விழிப்போடும், உனை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணேயம் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், சிம்மேனி என் மேனி உன் தோழில் ஆடும் நாள், பழையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. அதுக்கப்புறம் தான் சிவா கிட்ட ஃபோன் பேச பேச எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, சிவாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அதை வந்து அவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் எப்படி சொல்லியிருக்காருன்னா, வெயில் ஜாஸ்தியா இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி டேட் பார்க்கலாமான்ட்டு. அவங்க அம்மா அப்பாவும் பையன் இப்படி கேட்கறது கரெக்டா தான் இருக்கு, பாயிண்ட் ரொம்ப வெயிலா தான் இருக்கும் அப்படின்ட்டு முன்னாடி வந்து டேட் பார்க்க சொல்லியிருக்காங்க எங்க வீட்ல. ஆக்சுவலி அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, என்னடா வெயில் ஜாஸ்தியா இருக்கும் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் இப்படிலாம் சொல்றாங்களே, இவங்க என்ன யூஎஸ்ல இருந்தோ இல்ல யூகேல இருந்தோ வந்திருக்காங்களா, இந்த அளவுக்கு வந்து வெயில் தாங்க முடியாது அப்படிலாம் சொல்றாங்கன்ட்டு. பட் அப்போ எனக்கு விஷயம் தெரியல, கல்யாணம் ஆகி ஒசூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது விழுப்புரமோட கிளைமேட்டுக்கும் ஒசூரோட கிளைமேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த கிளைமேட் ரீசனை சாக்கா வச்சுக்கிட்டு சிவா அவரோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு. ஸோ ஓகே, இப்போ வந்து கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருந்துச்சு. நவம்பர் 1st தான் பார்த்தோம் அண்ட் ஃபெப் 25th நம்மளுக்கு கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டைம் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில பேருக்குலாம் 6 months 9 monthsலாம் இருக்கும். பட் நமக்கு வந்து அந்த மாதிரி இல்லாததால ஷாப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப மினிமம் டைம் தான் இருந்துச்சு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 வாட்டி ஷாப்பிங் போயிருந்தோம். அவங்களோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க, நாங்களும் வந்து சென்னைக்கு கிளம்பி போயிருந்தோம். ஸோ ஷாப்பிங்லேயே 2 வாட்டி சான்ஸ் கிடைச்சது எங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பா தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி ஒசூருக்கு போயிருந்தோம். இதெல்லாம் நான் மேரேஜ்க்கு முன்னாடி சொல்றது. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு 15 yearsக்கு முன்னாடிலாம் ரொம்ப கொஞ்சம் அது இதுன்னு பார்ப்பாங்கல்ல, அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து வீட்டுக்குள்ள சிவாவோட வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை மட்டும் கார்லயே உட்கார வச்சிருந்தாங்க. அம்மா அப்பா மட்டும் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தாங்க. சிவா, அதுக்கப்புறம் அவங்க அக்கா எல்லாரும், அக்கா பசங்க எல்லாரும் வந்துட்டு அப்புறம் ஒரு டே அவுட்டிங் போயிருந்தோம். பெங்களூருக்கு போயிட்டு வந்துட்டு அகைன் நாங்கள் வந்து ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம், நானும் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட தம்பி. இது இல்லாம வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து சிவா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு என்னை பாக்குறதுக்கு விழுப்புரம்க்கு வந்திருந்தாரு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பப்போ சான்ஸ் கிடைச்சது மீட் பண்றதுக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 வாட்டியாவது மீட் பண்ணியிருப்போன்ட்டு. ஸோ ஃபைனலி த பிக் டே அரைவ்ட். ஃபெப் 25th விழுப்புரத்துல தான் எங்களோட கல்யாணம் நடந்துச்சு. ஸோ ஒசூர்ல இருந்து எல்லாருமே ஃபெப் 24th வந்திருந்தாங்க. ஃபெப் 24th ஈவினிங் வந்து ரிசப்ஷன் நடந்துச்சு அண்ட் ஃபெப் 25th வெட்டிங் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டோரி வச்சு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எங்களது வந்து பக்கா அரேஞ்ச்ட் மேரேஜ். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பாவை பார்வை மொழி பேசுமே, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே, வேறின்றி விதையின்றி வெண்தூக்கும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே, வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன இவனுக்குள் என்னை வெல்லுதே, இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் முந்தளிரே. ஆ இது எல்லாத்துலயும் ஒரு பெரிய காமெடி என்னன்னா, நம்ம ஃபேமிலியில சில பேர் இருப்பாங்க இல்லையா, எப்படி சொல்லலாம், ஆட் மேன் அவுட் பீப்புள்னு சொல்லலாமா. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணாங்க. என்னன்னா, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்த மதுரையில அண்ட் சிவா வந்து ஏதோ ஒரு வேலைக்காக மதுரைக்கு வந்திருந்தாராம்.
அந்த டைம்ல நாங்க 2 பேரும் மீட் பண்ணி எங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லவ் மேரேஜ் தான். இது வந்து நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அவங்க. திடீர்னு கல்யாண டைம்ல தான் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் குக்அப் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப அந்த டைம்ல லைட்டா கோவம் வந்துச்சு தான். ஆனா இதெல்லாம் நாங்க ஒரு பெருசா மைண்டே பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து நிறைய வேலைங்க இருக்கு முன்னாடி பாக்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். பட் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப சிரிப்பா வருது. நமக்குலாம் ஒரு வாட்டி 24 hours பத்த மாட்டேங்குது ஒரு நாளைக்கு நமக்கு இருக்கிற வேலைங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்களே, அவங்களுக்குலாம் எங்கேருந்து டைம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படியும் யோசிக்க தோணுது. வெல் ஓகே, கம்மிங் பேக் டு ஆஃப்டர் வெட்டிங் சீன்ஸ். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புது ஊர், புது என்விரான்மெண்ட், புது ஆளுங்க, இதெல்லாமே அடாப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் பிடிச்சிது. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, ஐ ஹோப் எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும்ன்ட்டு. அண்ட் ஆஃப்டர் வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துச்சு. ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்லேருந்து ஒரு வைஃப், ஹோம் மேக்கரா. அண்ட் வென் ஐ சே வைஃப், ஹோம் மேக்கர், நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணேன். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த, அன்று விழுந்தவனின் உயிரும் பல மெல்ல மெல்ல கரைந்து, உயிர் காதலோடு நானும் நீந்தவா, கண்களில் கொண்டது பாதை வரும் கண்ணனை கண்டது நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது, ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது, தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா, உன்னை கொஞ்சம் மனம் கெஞ்ச இனி தனியே விடலாமா, குழந்தையும் குமரேன்றாயாச்சு, கொஞ்சிடும் பருவம் போயாச்சு, மனம் போலே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே, ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன், உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன், உள்ளாய் உள்ளாய் உள்ளாய். இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே அகெயின் ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். கன்சீவ் ஆனேன். அண்ட் December 8, 2010 we had a beautiful angel in our hand. அதுதான் டேனி. டேனி பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப் இன்னும் மீனிங்ஃபுல்லா மாறின மாதிரி இருந்துச்சு. இப்படியே லைஃப் பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கப்ப கடவுள் இன்னொரு பிளெஸிங் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படிதான் எங்களுக்கு வந்தா ஷைனா. April 5th, 2013 அன்னைக்கு. என்னடா 2 குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் ஸ்டோரி வந்துருச்சு, பட் ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டும் இருக்கே அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலாம். பட் அப்படி கண்டிப்பா இல்லைங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளேயும் நடந்துச்சு. நானும் சிவாவும் டாம் அண்ட் ஜெரி மாதிரிலாம் சண்டை போட்டிருக்கோம். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கு. பட் இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ்ல இருந்துச்சு. போக 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 நமக்கு நம்மளோட லைஃபே நமக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும். நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வரும். இதெல்லாம் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லபடியாக வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் தான் எங்களோட லைஃப் மாறுச்சு. அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ்லலாம் எப்படி இருக்குன்னா, என்னோட வே ஆஃப் திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும், சிவாவோட வே ஆஃப் திங்கிங் வேற மாதிரி இருக்கும். அந்த டைம்லலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். எனக்கும் சிவாக்கும் வந்து 7.5 years ஆஃப் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் நமக்கு இவ்வளோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வருதா அப்படின்ட்டு. பட் போக போக தான் புரிஞ்சிச்சு இது ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால இல்லை அப்படின்றது. ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து டசன்ட் மேட்டர் அட் ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விட்டு கொடுக்குற தன்மை இருந்தாலே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் காலத்துக்கும் நல்லா போகும். இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, 15 years ஆஃப் மேரேஜில் நிறைய ஹாப்பினஸ் இருந்திருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, சாக்ரிஃபைசஸ் இருந்திருக்கு. அண்ட் 15 வருஷம் கழிச்சு இதெல்லாம் திரும்பி பார்க்குறப்ப நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு நம்ம லைஃப்பில். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கு.
அதுதாங்க பியோர் லவ். இந்த ஒரு விஷயம் பியோர் லவ் இது மட்டும் இருந்துச்சுன்னா ஐ திங்க் எவ்ரி மேரேஜ் இஸ் அ சக்ஸஸ் ஸ்டோரி. அண்ட் எங்க 2 பேருக்கும் இருக்கிற பியோர் லவ்க்கு கிடைச்ச பொக்கிஷம் தான் டானி அண்ட் ஷையூ. அண்ட் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண விஷயம் என்னன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டானி ஷையூவை நல்லபடியாக வளர்ப்போம். அண்ட் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாங்களும் எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அண்ட் நான் மேரேஜை பற்றி ஒரு கோட் படித்தேன். அது என்னன்னா, a successful marriage requires falling in love many times, always with the same person. Yes, that's true. I loved Shiva. I love Shiva. And I will love Shiva until my last breath. என் சுவாசம் உன் மூச்சில், உன் வார்த்தை என் பேச்சில், 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே வா. மலர்களே மலர்களே இது என்ன கனவா? மலைகளே மலைகளே இது என்ன நினைவா?